இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரப்பர் பேண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை பண்ணிவிட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 inch MDF தான் எடுத்திருக்கேன். அதை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேப்லேயே வந்து நமக்கு ரெட் கலர் க்ளாஸி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சைட் ஃபுல்லாகவே முடிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் வைங்க, பார்க்க அழகாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்பவே சிம்பிள், சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். டிசைன்ஸை நல்லா நெருக்கமாக வைங்க, அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நடு பார்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு நான் ரவுண்டு 3 mm தான் எடுத்திருக்கேன். நார்மல் குந்தனில் ரவுண்டு 3 mm எடுத்திருக்கேன். இதையுமே நான் சைடில் இருந்து வைக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ரப்பர் பேண்ட், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். வீடியோ ஆஸ் இட் இஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோன்னு பாருங்கள் இந்த ரப்பர் பேண்டு. இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டும் நிறையா நிற்கும். ஸோ வந்து ரப்பர் பேண்ட் பொறுத்த வரைக்கும், ஹேர் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா இது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒர்க் எல்லாமே. அவ்வளோதான், இதை முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 mm 4 mm ரவுண்ட் எடுத்து நடுவில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான ரப்பர் பேண்டும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும்.